பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேங்க. அதாவது நம்ம உறுப்புல இருக்கிற ஒரு சுரபி நம்மளோட நினைவுகளையும் பேச்சையுமே வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளதா. ஆமாங்க, பிட்யூட்டரி கிளாண்ட பத்தி தான் சொல்றேன். அது மூளைக்கு கீழே சின்ன சுரபி தாங்க. ஆனா உடல்ல இருக்கிற மற்ற சுரபிகளுக்கெல்லாம் அதுதான் மாஸ்டர் சுரபின்னு சொல்றாங்க. சுரபி நம்ம வாழ்க்கையில நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அல்லது எதை விரும்புறோமோ அதையே நம்ம வாழ்க்கையில கொண்டு வர சக்தி உள்ளதாங்க. பாருங்களேன், இதுக்கு சான்று வேதத்துல இருக்குதுங்க. யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்னு சொல்றாரு. யோபோட பிள்ளைங்க கூடி சந்தோஷமா விருந்து செய்து அவங்க இருக்கும்போது யோபு மறுநாள் அந்த விருந்து முடிஞ்ச பிறகு தேவனுக்கு பலி செலுத்துவாராம். ஒருவேளை என் பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்களா இருக்கிறோம், நம்ம எப்படி பேசணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களே நம்மள சுத்தியில பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்ம வளர்த்துக்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கங்க. வேத வசனமும் இததான் சொல்லுது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்னங்க, நீங்க எப்படி பேச விரும்புறீங்க? வேத வசனத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களே பேசுங்களேன். நிச்சயமா நீங்க மட்டும் இல்ல, உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். God bless you all.